ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் நின்றிருந்த சிறுத்தையை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பக்கவாட்டு சுவரின் மீது நின்றிருந்த சிறுத்தையை பார்த்த வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். ஆனால் இதுபோன்று வன விலங்குகளை கண்டால் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பக்கூடாது எனவும், பயம் காட்டுவதோ புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதோ கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை விராலிமலை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற லோடு ஆட்டோ மீது பின்னால் வந்த காரும் ஆம்னி பேருந்தும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளாகின. ராசநாயக்கன்பட்டி அருகே பழுதாகி சாலையோரம் நின்ற லோடு ஆட்டோ மீது பின்னால் வந்த கார் மோதி நின்றது. அதன் பின்னால் வந்த ஆம்னி பேருந்தும் மோதி அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கியது. மேலும் பேருந்தில் பயணித்த 43 பேர் சிறு காயமடைந்தனர். காரில் வந்தவர்கள் கீழே நின்றதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெளிநோயாளிகளுக்கு மாத்திரை வழங்கும் பகுதியில் உள்ள கழிவுநீர் குழாயிலிருந்து தண்ணீர் வெளியேறி தேங்கி நிற்கிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு வரும் மக்கள் அந்த கழிவுநீரிலேயே நின்று மாத்திரைகளை பெற்றுச் செல்லும் நிலை இருப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 10 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கீழ் திருத்துறைப்பூண்டி சுற்றுப்பகுதியில் கொள்ளிடம் கூட்டுக் குடிநீர் குழாய்களில் விநியோகிக்கப்படும் நீர் பராமரிப்பு பணிக்காக மார்ச் 26 முதல் 28ஆம் தேதி வரை 3 நாட்கள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு வாரமாகியும் இதுவரை குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து திருத்துறைப்பூண்டி திருவாரூர் சாலையில் வேலூர் பகுதியில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கடலூரில் குடியிருப்புக்குள் புகுந்து திருட முயன்றவர்களில் 3 பேரை காவல்துறையினர் விரட்டி பிடித்தனர். கடலூர் மாவட்டம் செம்மண்டலம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சிலர் சுற்றித் திரிந்தனர். இதுகுறித்து வந்த தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் அவர்களை மடக்கி பிடிக்க முயன்றபோது தப்பி ஓடினர். விரட்டிச் சென்ற காவல்துறையினர் 3 கைது செய்தனர். தப்பியோடிய 3 தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோசூர் அருகே உள்ள 453 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகலூரில் உள்ள கோயிலில் ஆண்டுதோறும் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழா தற்போது நடைபெற்று வரும் நிலையில்